ஃபண்டமெண்டல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவங்க வந்து ரொம்ப சூப்பராக ஏன் அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இவங்களுடைய விஷன் அப்படிங்கிறது ரொம்பவே மெக்னானிமஸாக இருந்திருக்குது. எல்லா லெபார்ட்டரியுமே ஃபண்டாஸ்டிக்காக வந்து உங்களுக்கு எல்லா எக்யூப்மெண்ட்ஸோடு வச்சுருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப யூசேஜில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்தோம். மெகா கம்ப்யூட்டிங் ஃபெசிலிட்டிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த லேப்பில் உள்ளே வந்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட்ஸ் ஆகட்டும், ஐபிஎம் ஆகட்டும், ஆரக்கல், அடோப், இந்த மாதிரி ஃபாஸ்ட் லேப் போட்ட நிறைய இண்டஸ்ட்ரி பவர்ட் லெபார்ட்டரிஸ் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம மைக்ரோசாஃப்ட் லேப் பார்க்கலாம்னு சொல்லி உள்ளே போகிறோம். இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ஹேக்கத்தான்ஸ்க்கு வந்து நிறைய ட்ரெயின் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே லைப்ரரி பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளோரில் லைப்ரரி கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் வால்யூம்ஸ் ஆஃப் புக்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 66,000 வால்யூம்ஸ் ஆஃப் புக்ஸ். ஒரு கேம்பஸில் லைப்ரரி எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அகாடமிக்ஸ் நல்லா இருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட்ல பார்க்குறோம். ரியலாகவே இங்கே லைப்ரரி ரொம்பவே நல்லா இருக்கு. மை டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பிரதியுஷா இன்ஜினியரிங் காலேஜ் பூந்தமல்லி திருவள்ளூர் ஹை ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த கேம்பஸோடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொன்னால் இங்கே நான் பார்த்ததில் ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஃபேக்கல்ட்டி ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. லெபார்ட்டரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லெபார்ட்டரிஸ் இருக்குது. ஸோ லெபார்ட்டரி பார்க்கும்போது இங்கே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கான அந்த லேர்னிங் எப்படி இருக்குங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சது. அந்த விதத்தில் இந்த காலேஜில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, இங்கே என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க, பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அது அப்படியே உங்களுக்கு வீடியோவும் கொடுத்துட்ருக்கிறேன். டெஃபினட்டாக உங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு இந்த கேம்பஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா பிரதியுஷா இன்ஜினியரிங் கேம்பஸ்குள்ளே தான் இருக்கோம். இந்த கேம்பஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் தனித்தனி பிளாக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. சசிவி ராமன் பிளாக்னு சொல்லி ஐடி தனியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஎம்எல் ஐடி டிபார்ட்மெண்ட்டு, சைபர் செக்யூரிட்டிக்கெல்லாம் வந்து தனி பிளாக், அந்த மாதிரி இசிஇ ட்ரிபிள்இ அந்த மாதிரி கோர் இன்ஜினியரிங் தனி பிளாக் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏடிஎஸ் அப்படிங்கிறது வந்து ராமானுஜம் பிளாக்னு சொல்லி ஒரு பிளாக் கொடுத்துருக்காங்க. ஃபண்டாஸ்டிக் லைப்ரரி வந்து உங்களுக்கு இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா மெகா லேப் அப்படின்னு சொல்லக்கூடிய லேப்லாம் வந்து உள்ளே வச்சிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ நிற்கிறது பார்த்தீங்கன்னா பிரதியுஷா இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கக்கூடிய ஏடிஎஸ் டிபார்ட்மெண்ட்டில் நிற்கிறோம். ஏடிஎஸ்க்குன்னு செப்பரேட்டாக ஒரு ஃப்ளோர், ஒரு தனி பிளாக் இருக்குது. இதில் 4 ஃப்ளோர் வச்சுருக்காங்க. நல்ல கிளாஸ் ரூம்ஸில் வெல் ஃபர்னிஷன். லெபார்ட்டரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. உண்மையிலே நம்ம வந்து இந்த ஃபேக்கல்ட்டிகிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற கரண்ட் டெக்னாலஜிக்கு நாங்கள் வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ ஃபேக்கல்ட்டி நம்ம அப்டேட் ஆகிட்டு இருக்கோம். அதே சமயத்தில் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கிறோம். பிளேஸ்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் எங்களுக்கு ரொம்பவே நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற பாயிண்ட்டில் சொன்னாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது பிளேஸ்மெண்ட்ஸுக்கு எக்ஸ்ட்ராடனரியாக சப்போர்ட் பண்ணுறாங்க. கேம்பஸ் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் தனித்தனி பிளாக்ஸ் கொடுத்துருக்கிறத வந்து நம்ம இங்கே நோட்டீஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ கேம்பஸ் உண்மையிலே ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்குங்க. நம்ம இன்றைக்கி பிரதியுஷா இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கக்கூடிய மெகா கம்ப்யூட்டிங் ஃபெசிலிட்டிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த லேப்பில் உள்ளே வந்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட்ஸ் ஆகட்டும், ஐபிஎம் ஆகட்டும், ஆரக்கல், அடோப், இந்த மாதிரி ஃபாஸ்ட் லேப் போட்ட நிறைய இண்டஸ்ட்ரி பவர்ட் லெபார்ட்டரிஸ் வச்சுருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேட்டஸ்ட்டான சாஃப்ட்வேர்ஸில் இண்டஸ்ட்ரியல் ஓரியன்ட் சாஃப்ட்வேர்ஸ்க்கு அப்டேட் ஆகிட்டு இருக்காங்க. அது போக நிறைய ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் எடுத்தும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் ஆகிட்டு இருக்காங்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம மைக்ரோசாஃப்ட் லேப் பார்க்கலாம்னு சொல்லி உள்ளே போகிறோம். ஸோ இப்போ நம்ம நிற்கிறது பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் லேப், ஆக்சுவலாக இண்டஸ்ட்ரி பவர்ட் லேப் இது. இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ஹேக்கத்தான்ஸ்க்கு வந்து நிறைய ட்ரெயின் ஆகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி பவர்ட் லெபார்ட்டரி அந்த இண்டஸ்ட்ரியல் ஸ்பெஷலிஸ்ட்டே வந்து இங்கே கிளாஸ் எடுக்கிறாங்க, ட்ரெயின் ஆகிறாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம உண்மையிலே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ கேம்பஸை பொறுத்தவரை கம்ப்யூட்டிங் ஃபெசிலிட்டிஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ why did you join this campus? What is the special part of this campus? Tell about your faculty members. Tell about your mentorships. I feel overwhelmed by joining this college because the staff are very friendly and they are explaining everything from studies or anything about placements. The placements are here good also. ఈ కాలేజ్లో చదవడం మాకు చాలా ప్రౌడ్గా ఉంది సార్. ఇక్కడ మెంటర్స్ మాకు ఒక్కొక్కరు మెంటర్ని ప్రొవైడ్ చేస్తారు. వాళ్ళు ఎప్పుడు మమ్మల్ని గైడ్ చేస్తూనే ఉంటారు. మా మార్క్స్ అంతా చూస్తూ ఉంటారు. ఇక్కడ ప్లేస్మెంట్స్ కూడా చాలా బాగున్నాయి. ఇక్కడ గర్ల్స్కి చాలా సెక్యూర్గా ఉంటుంది. ఇక్కడ మనము ప్రాక్టికల్గా థియరిటికల్గా నాలెడ్జ్ కూడా గెయిన్ చేయగలము. ల్యాబ్స్ ఉంటాయి, సపరేట్ సబ్జెక్ట్స్కి ఒక్కొక్క ల్యాబ్ ఉంటుంది. అక్కడ స్టాఫ్ ఎప్పుడు గైడ్ చేస్తూనే ఉంటారు. இப்போ கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் சொல்கிறாங்க, சாஃப்ட்வேர்னு சொல்கிறாங்க, டேட்டா ஸ்ட்ரக்சர் சொல்கிறாங்க, நிறைய ஏரியாஸ் இருக்கு இல்லைங்களா? நீங்கள் இதில் ஸ்பெஷலைஸ்டுங்க. ஸோ இந்த 2 years AI எசென்ஷியல்ஸ் அண்ட் AIML அண்ட் OS. ஸோ இந்த பேப்பர்ஸ்லாம் இப்போ ஜாப் அப்படிங்கிறது வந்து இப்போ இந்த ஏஐ வந்தெல்லாம் நிறைய கட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சார் இதை பற்றி உங்கள் கமெண்ட் என்ன? ஸோ ஜாப் கட் ஆகுதுன்னெலாம் இல்லை சார். ஜாப்ஸ் இஸ் தேர். ஸோ அவங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட் பொறுத்து இருக்குது. அப்போ ஸ்கில் வேணும். எஸ் சார், ஷுர். கரெக்ட் இல்லைங்களா? ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அட் த சேம் டைம் தே ஹேவ் டு இம்ப்ரூவ் என்ஹான்ஸ் தெம்செல்ஃப் நோயிங் த ஐடி டூல்ஸ். யாருக்கு ஐடி இருக்கோ தே கேன் வித்ஸ்டாண்ட். ஒய் ஸ்டூடெண்ட்ஸ் வாண்ட் டு ஜாயின் பிரதியுஷா? Placements, Okay. lab infrastructures, Okay.
and food and quality, transport. Why students want to join Pradyusha? சிலபஸ் கேப் இல்லாமல் பார்த்துக்குறோம். அவங்க ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக எல்லா விஷயத்தையுமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். லேபில் எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே நாங்கள் வந்து அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம். Myself Bhanupriya. Now I am working in AADS department. I am specialization in computer science engineering. ஸோ இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஏடிஎஸ் படிக்கணும் Yes sir. இல்லை ஏஎம்எல் படிக்கணும், தட் வாஸ் அ த்ரஸ்ட் ஆக்சுவலாக. Okay. வாட் ஃபண்டமெண்டல்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட் அதை படிக்கணும்னா ஃபண்டமெண்டலாக அவங்க எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறீங்க? பேசிக் சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பேசிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பேசிக்காக நம்மளுக்கு இருந்தாலே போதும் சார். நம்மளுக்கு அதையே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா +2லேயே நம்மளுக்கு வந்து அதை பேசிக்ஸ் போட்டு தான் அனுப்புவாங்க. ஈவன் பயாலஜி டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ நம்ம வந்து படிக்கலாம். அது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை அந்த அளவுக்கு. ஏன்னா நம்ம செமஸ்டர் 1லேயே வந்து பேசிக்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம எடுப்போம். அதனால நமக்கு பயப்பட வேண்டிய விஷயம் எதுவும் இல்லை. நம்மளுக்கு ஈவன் த மேத்தமெட்டிக்ஸ் பேசிக் சென்ஸ் அது இருந்தாலே போதும். we will well in engineering. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற இந்த பார்ட், ஏஐ அப்படிங்கிற பார்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டே இருக்கு. எஸ் ஆமாம் ரைட்டுங்களா? அப்டேஷன் வந்து இட்ஸ் கண்டினியூஸ், ரைட்? ஆமாம். இன்ஃபேக்ட் நீங்கள் இப்போ ஒரு சிலபஸ் கொடுத்தீங்கன்னா 4 வருஷம் கழிச்சு வெளியில் ஒர்க் அவுட் ஆகிறதுல. எஸ் அப்போது ஆஸ் அ ஃபேக்கல்ட்டி நீங்கள் எப்படி அப்கிரேட் ஆகிக்கிறீங்க இந்த கேம்பஸ் பொறுத்தளவில்? நம்ம வந்து அட் ப்ரெசன்ட் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி இண்டஸ்ட்ரீஸுக்கு என்ன சப்போர்ட்டிங் என்னன்றதை நம்ம கோ த்ரூ பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஆஸ் வெல் அஸ் நம்மளும் வந்து லேர்ன் அப் ஆகிட்டா ஈஸியாக இருக்கும் சார். ஸோ இன்றைக்கி ஏடிஎஸ் ஆஸ் ஐட்டல்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி ஃபாஸ்ட் அப்டேஷன் எஸ் சார். ரொம்ப பயங்கரமாக போயிட்டு இருக்கு. சில நம்ம நினைக்கிறத விட டெக்னாலஜி மாறிட்டு இருக்கு. ஆமாம். இதுக்கு நம்ம வந்து போகிற மாதிரி ஃபேக்கல்ட்டி ஃபஸ்ட்டு ட்ரெயின் ஆகணும் இல்லையா? யா ஷூர். அந்த மாதிரி இங்கே நம்ம அந்த ஃபேக்கல்ட்டி ட்ரைனிங் ஆஸ்பெக்டில் பிரதியூஷனில் என்ன பண்ணுறீங்க? சார் இங்கே வந்து ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் நடத்துவாங்க. ஏஐ டூல்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணி எப்படி ப்ரோக்ராம்ஸிங் நம்ம டிசைன் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. இங்கே ஏஆர்விஆர் ட்ரைனிங்ஸும் இருக்குது. நம்மள அதுலேயும் வந்து நம்ம எந்த லெவலுக்கு வந்து ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம ஒரு டிசைன் பண்ணலாம். ஈவன் த ப்ரோக்ராம் அண்ட் தென் த மாடியூல் எல்லாமே நம்மளுக்கு இங்கே சொல்லி தராங்க. நீங்கள் எதில் ஸ்பெஷலைஸ்டு? இப்போ நீங்கள் என்ன மாதிரி சர்டிஃபிகேஷன்லாம் பண்ணியிருக்கீங்க? நான் பைத்தான் இப்போ நான் பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் பைத்தானில் எனக்கு பைத்தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ பைத்தான் நான் நல்லா பண்ணுவேன். டிபிஎம்எஸும் நல்லா இது பண்ணுவேன். இப்போ ஸ்டூடெண்ட் வந்து ஒய் வாண்ட் டு ஜாயின் பிரதியூஷா ஸ்பெசிஃபிக்காக அந்த ஏடிஎஸ் படிக்கணும், ஓகே, அப்படி என்ன டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் சொல்லி கொடுத்துட போகிறீங்க? இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் சப்போர்ட்டட் கோர்ஸ் எல்லாமே நாங்கள் இங்கே பண்ணுறோம் சார். ஈவன் சிலபஸ்க்கு மட்டும் நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது. அட் த சைமல்டேனியஸ்லி அட் ப்ரெசன்ட் இண்டஸ்ட்ரியை வந்து எந்த லெவலுக்கு வந்து ஏஐ டூல்ஸில் யூஸ் பண்ணி டீச் பண்ணுறாங்களோ அட் த மீன் வைல் நாங்களும் அதை வந்து டீச் பண்ணுறோம். இன்ட்ரோடியூஸ் யுவர்செல்ஃப் மேடம். Myself D. Joycelyn Satya, Assistant Professor in the Department of Biotechnology. I'm working here for the past 9 years. பயோடெக்னாலஜி, பிடெக் பயோடெக்னாலஜிக்கும் இந்த பிஎஸ்சி பயோடெக்னாலஜிக்கும் என்ன மேடம் டிஃப்ரென்ஸ்? ஸோ இப்போ பிடெக் பயோடெக்னாலஜின்னு எடுத்திங்கன்னா அதில் டெக்னாலஜி கோர்ஸ் சார். டெக்னாலஜி வில் பி இன்வால்வ் இன் த கோர்ஸ். இப்போ பிஎஸ்சின்னு எடுத்திங்கன்னா அதில் ஃபுல்லி லைஃப் சயின்ஸ் இருக்கும். ஸோ ரிசர்ச் ஓரியன்டாக இருக்கும். இஃப் யூ வாண்ட் டு கோ இன் டு ரிசர்ச், R&D, பேசிக் ரிசர்ச் அந்த மாதிரினா we can choose பிஎஸ்சி. பட் டெக்னாலஜி, ப்ரொடக்ஷன், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அது மாதிரி நம்ம மேனுஃபேக்சரிங் அதெல்லாம் போகணும். டிசைன், ஆப்ரேஷன்ஸ், ப்ராசஸ் கண்ட்ரோல் அதெல்லாம் பண்ணோன்னா we have to go for technology. இப்போ எதில் ரெண்டில் எந்த ஸ்கோப், எதில் ஸ்கோப் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸ்கோப் வந்து we have in பிடெக். ஏன்னா அதில் வந்து the students learn integrated. டெக்னாலஜியும் தெரிஞ்சுக்கிறாங்க, அவங்க வந்து ரிசர்ச் ரிலேட்டடாகவும் போகலாம். இப்போ நம்ம என்ன லேபில் நிற்கிறோம், இந்த லேபில் என்ன பண்ணுவீங்க ஸோ ஆக்சுவலாக? இந்த லேப் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ பயோ ப்ராசஸ் லேப். இந்த லேபில் வந்து பயோ ப்ராசஸ் லேப், டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங். இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு இந்த பயோடெக்னாலஜி படித்தா வேலை கிடைக்குமா, வேலை பண்ணலாமா? சரி, இப்போ நிறைய வென் கம்பேர்ட் டு லாஸ்ட் 10 years இப்போ நிறைய ஸ்கோப் வந்துருச்சு பயோடெக்னாலஜியில். ஏன்னா நிறைய குவாலிட்டி கண்ட்ரோல், குவாலிட்டி அஷூரன்ஸ் அதெல்லாம் நிறைய ஸ்கோப் இருக்குது. ஹெல்த் கேரில் நிறைய வந்துருச்சு. அதே மாதிரி ஏஐ பேஸ்ட் கம்ப்யூட்டேஷனல் டேட்டா செட்ஸ் டெவலப்மெண்ட். ஸோ அதில் எல்லாத்துலேயுமே வந்து பயோடெக்னாலஜியோட ரோல் இருக்குது. ஈவன் எனி இதில் பார்த்திங்கன்னா தே ஆர் இன்டெகிரேட்டிங் தட் வித் பயோடெக்னாலஜி. ஈகோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல் டெவலப்மெண்ட், அப்புறம் பயோ மெட்டீரியல்ஸ், இன்ஸ்பயர்ட் பயோ மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி ஃபார்மில் இருக்கணும் அப்படின்றதுக்காக தே ஆர் லுக்கிங் இன்டு பயோ பேஸ்ட் மெட்டீரியல் எல்லா மேனுஃபேக்சரிங்குமே. ஸோ அதனால் பயோடெக்கோட ரோல் எல்லா இன்ஜினியரிங்லையுமே இப்போ ஒரு இன்டெகிரேட்டடாக வந்துருச்சு. இப்போ ஒரு பையன் எதுக்காக இந்த காலேஜ் தேடி பயோடெக்னாலஜி படிக்க வரணும்? ஸோ இங்கே நம்ம பிரத்யூஷா இன்ஜினியரிங் காலேஜில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அனிமல் ஹவுஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ இது வந்து இன் அண்ட் அரவுண்ட் இந்த ஜோனில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லை. ஸோ வி ஹாவ் அப்ரூவ்ட் CPCSA அப்ரூவ்ட் அனிமல் ஹவுஸ் ஃபெசிலிட்டி. ஸோ இந்த ஃபெசிலிட்டி வந்து வி ஹாவ் எஸ்டாப்ளிஷ்ட் ஃபார் அனிமல் ரிசர்ச், லேப் அனிமல் ரிசர்ச். ஸோ இஃப் யூ வாண்ட் டு டூ எனி ப்ராஜெக்ட் ஒர்க் ரிலேட்டட் டு அனிமல் ஸ்டடீஸ், அப்புறம் அதே மாதிரி நாங்கள் வந்து ஜீப்ரா ஃபிஷ் மாடலும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். சிம்பயான்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அவங்களோட நாங்கள் வந்து MOU சைன் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களோட ஜீப்ரா ஃபிஷ் ஃபெசிலிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து லேப் அனிமல் மாடல்ஸ் நம்ம வந்து டாக்ஸிட்டியை ஸ்டடி பண்ணது இந்த ஜோனில் எங்கேயுமே இல்லை. ஸோ அது வந்து ரேர். அதுக்கு அப்ரூவல் வாங்கி ஸ்டடி பண்ணுறதுக்கு
ஸோ அது வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் நிறைய ரிசர்ச் ரிலேட்டட் டு அனிமல், ஃபார்மசூட்டிக்கல், பயோ டைனமிக் கண்ட்ரோல் இந்த மாதிரி ரிசர்ச் எல்லாமே அனிமல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும்போது நம்மளால் பண்ணலாம். Hi sir, I am Vaidyanathan, working as assistant professor in Biotech Department, Pratish Engineering College. ஸோ இந்த கேம்பஸில் வந்து நான் ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட பேசும்போது அனிமல் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ஏதோ வித்தியாசமான விஷயம்னா, ஸோ அதனால தான் உங்களை இங்கே பார்க்கணும்னு கூப்பிட்டு வந்தேன். இந்த அனிமல் ஹவுஸ் மாடல் அப்படிங்கிறது வந்து புதுசாக ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆமாங்க. இதனால எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்னா என்ன கிடைக்கும்? எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்னு சொல்லும்போது ஒரு பையன் வந்து லேபில் வந்து அனிமல் ஹேண்ட்லிங் டெக்னிக்ஸ் வந்து நல்லா லேர்ன் பண்ணிப்பாங்க சார். இப்போது வந்து நாங்கள் வந்துட்டு வெளியே கன்சல்டன்சிஸ் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். கன்சல்டன்சிஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சீரம் டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த சீரம் வந்து நாங்கள் ரேபிட்ஸ்லேருந்து டெவலப் பண்ணுறோம். அது எல்லாமே வந்து நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணுறோம். ஸோ தட் நாங்களும் ஹேண்டில் பண்ணுவோம், ஸ்டூடெண்ட்ஸும் எங்கள் கூட சேர்ந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஹேண்டில் பண்ணுறதுனால அவங்க அந்த லேப் ஹேண்ட்லிங் டெக்னிக்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ணிக்குவாங்க. இந்த பயோடெக்னாலஜி படிக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சீக்வன்ஸாக என்னென்ன நாலேஜ்லாம் கெயின் பண்ணிப்பாங்க? பேசிக்காக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து உள்ளே வந்தோன்னே அவன் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் படிப்பான். ஃபண்டமெண்டல்ஸ் படித்தோன்னா பயோகெமிஸ்ட்ரி அண்ட் மைக்ரோபயாலஜி படிப்பாங்க. பயோகெமிஸ்ட்ரி மைக்ரோபயாலஜி முடிச்சோன்னா மாலிகுலர் பயாலஜி, தென் ப்ராசஸ் கால்குலேஷன்ஸ், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இது எல்லாமே படித்ததுக்கப்புறம் he will be gaining more knowledge. ஓகே, இவ்வளோ நாலேஜ் ஒரு பையன் எடுக்கிறான் சார். ஜாப் அப்படின்னா என்னென்ன கம்பெனிக்கெலாம் வேலைக்கு போகலாம், எந்தெந்த கம்பெனி வேலைக்கு ஆள் எடுத்துகிட்டு இருக்காங்க? இப்போ வந்து நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா லைஃப் செல் கம்பெனின்னு ஒரு கம்பெனி எடுத்திருக்காங்க. லைஃப் செல் வந்து வேக்சின் ப்ரொடக்ஷன், அது வந்து அனிமல் பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ அவன் அனிமல் பயோடெக்னாலஜி படிக்கிற பையன் வந்துட்டு அங்கே போய் நல்லா வெல் வெஸ்ட்டாக பண்ணுவாங்க. டெக்ஸ் பயோ சயின்சஸ்ன்னு வந்து ஃபெர்மெண்டேஷன் டெக்னாலஜி இருக்காங்க. அவங்க வந்துட்டு இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், பேசிக் ஃபெர்மெண்டேஷன் டெக்னாலஜி இதெல்லாம் படிச்சுட்டு அவன் அங்கே போய் ஒர்க் பண்ணுவான். இது போக வந்து நம்மள்ட்ட வேரியஸ் கம்பெனிஸ் இருக்குது, லைக் சிங்க்ரோமேக்ஸ், சினர்ஜி சயின்டிஃபிக் பிரைவேட் லிமிடெட். இதில் வந்து மாலிகுலர் பயாலஜி, மைக்ரோபயாலஜி படிச்சுட்டு போகிறவங்களும் அங்கே போவாங்க. ஸோ நம்ம இப்போ நிற்கிறது பார்த்தீங்கன்னா பிரதீஷ் இன்ஜினியரிங்களுடைய முக்கியமான ஒரு ஸ்பாட்டில் இருக்கிறேன். எஸ், நம்ம நிற்கிறது லைப்ரரி. ஸோ இங்கே லைப்ரரி பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளோரில் லைப்ரரி கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் வால்யூம்ஸ் ஆஃப் புக்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 66,000 வால்யூம்ஸ் ஆஃப் புக்ஸு 14 டிஃப்ரெண்ட் டைட்டில்ஸில் வச்சுருக்காங்க. ஜேர்னல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஹார்ட் காப்பீஸ் ஆஃப் ஜேர்னல்ஸ், இன்டர்நேஷனல் ஜேர்னல்ஸ் ஒரு 78 நம்பர்ஸ் வருது. அது போக உங்களுக்கு டெல்நெட் சோர்ஸுடைய லைப்ரரி அப்படின்னு சொல்கிற மாதிரி IEEE பேப்பர்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஃபுல் ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு வந்து வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ லைப்ரரி ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது, நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் யூசேஜ் இருக்குது. நாங்களோட யூசேஜ் ரெஃபரன்ஸ் பார்த்தோம். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி லைப்ரரி அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உட்காடுறாங்க. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேக் வால்யூம்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ லைப்ரரி உண்மையிலே நல்லாயிருக்கு. ஒரு கேம்பஸில் லைப்ரரி எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அகாடமிக்ஸ் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற பாயிண்டில் பார்க்குறோம். ரியலாகவே இங்கே லைப்ரரி ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ வால்யூம்ஸ் ஆஃப் புக் அப்படிங்கிறத பாருங்கள். ஹவ் அபவுட் த கேம்பஸ் ஹியர்? All good, sir. Staff, that syllabus, what they are providing, nature, eco-friendly campus. What about your staying in hostel? Yes, Hostel is good, huh? good, sir. What about safety, hygiene, cleanliness of the hostel? For hostel students, all things are good, sir. Like food, hygienic, rooms cleaning, all good. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் வேணும்னு எல்லாருமே கேட்குறீங்க. ஒரு கேம்பஸில் பிளேஸ்மெண்ட்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். அந்த விதத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் வந்து அந்த பிளேஸ்மெண்ட் ரேட் அப்படிங்கிறது ரைஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 2025 வந்து பார்த்திங்கன்னா 92% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ்டுன்னு சொல்கிறாங்க. இன்னமும் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஃபாக்ஸ்கானு, டர்வு, இன்ஃபோசிஸ்ஸு, சிடிஎஸ்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து ரெக்ரூட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் வந்து ஸ்டூடெண்ட்ஸோடைய டைனிங் ஹால். இங்கே 2 டைனிங் ஹால் இருக்குது. ஸோ மேலே அப்ஸ்டரில் ஒரு டைனிங் ஹால் இருக்குது, கீழே ஒரு டைனிங் ஹால் இருக்குது. நம்ம இங்கே இப்போ சாப்பிட வந்திருக்கோம். சாப்பாடுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. லாஸ்ட் டைம் நம்ம வரும்போது கூட நம்ம காமனாக இங்கே தான் நம்ம ஃபுட் எடுத்தோம். ஃபுட்டை பொறுத்தவரை நல்ல குவாலிட்டியான ஃபுட்டு வந்து கொடுத்துட்ருக்குறாங்க, ஹெல்த்தியான ஃபுட் கொடுத்துட்ருக்குறாங்க. நல்ல ஒரு ப்ரொபோர்ஷனல் ரேஷியோஸில் வந்து ஃபுட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் மெனூஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம என்கொயரி பண்ணும்போது கூட அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, ஃபுட்டை பொறுத்தவரை எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை சார், நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. அஃப்கோர்ஸ் ஃபுட் நல்லா இருக்குது. ஸோ நம்ம பிரதீஷ் இன்ஜினியரிங்களுடைய டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கலாம்னு பார்க்கலான்னு வந்தோம். அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே இப்போ வந்து நியூ பஸ்ஸஸ் வந்து நிறைய வாங்கியிருக்காங்க. எல்லா ரூட்லையுமே வந்து பஸ்ஸஸ் வந்து பெரும்பாலான இடத்துக்கு நம்ம போயிட்டுருக்கு. சென்னை சர்க்கிள் அப்படின்னு பார்க்கும்போது மேஜர் ஏரியாஸ் வந்து கவர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த காலேஜ் வந்து ஒரு ஆந்திரா பார்டரில் இருக்கிறதுனால மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஆந்திராலேருந்து வர்றதுனால ஆந்திராவுக்குமே பஸ் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பஸ் எல்லாமே வெல் மெயின்டைன்ட் அண்ட் பக்கா பஸ் வித் இன்றைக்கி GPS ட்ராக்கிங்கோடு இருக்குது. ஸோ சேஃப்டி இன் பஸ் அப்படிங்கிறத கூட அவங்க என்ஷூர் பண்ணுறாங்க. எல்லா ரூட்ஸ்லையும் பஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்த்தோம். ஸோ அதான் உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம இங்கே நின்றுட்டு இருக்க இடம் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் ஹாஸ்டல். ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லஷ் க்ரீன் எக்கோ ஃப்ரெண்ட்லி என்வரான்மெண்ட்டுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஹோம் அவே ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லாக நடந்தால் இங்கே இருக்குது. உள்ளே இருக்கக்கூடிய உங்களுக்கு ரூம்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இப்போ 2 ஷேரிங், 3 ஷேரிங் அண்ட் 4 ஷேரிங்மான மாடல்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. அட்டாச்சு பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்ட்டை பேசும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நல்ல ஒரு பர்சனல் கேர் இருக்குது, நல்ல சேஃப்டியாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம், ஒரு ஹோம்லி என்வரான்மெண்ட் இருக்குங்கிறத எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சொல்கிறாங்க. ஸோ கேர்ள்ஸ்
ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் பிளேஸாக இருக்கும். நல்ல ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இந்த கேம்பஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வாங்க வந்து உள்ளே பாருங்கள். ஸோ நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோடைய சேஃப்டி எப்படி இருக்குங்கிறத நம்ம என்ஷூர் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய நம்ம ஒரு செக்யூரிட்டி கார்டு நம்ம கேட்கலாம். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம் சார். இங்கே எத்தனை பேர் நீங்கள் மொத்தம் வேலை பார்க்குறீங்க? 14 பேர் சார். 14 பேர். இப்போ பொம்பளை பிள்ளைங்க அவங்களுடைய சேஃப்டி அப்படிங்கிறதுல நீங்கள் என்ன மாதிரியான எஃபர்ட் போடுறீங்க? எப்படி அவங்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்துறீங்க? காலைல 8 மணிக்கு கடைக்கு போவாங்க, 4 மணிக்கு விட்ருவாங்க. அதேமாதிரி பசங்கள்லாம் வந்துட்டு டீ காஃபியெல்லாம் சாப்பிட்டு சும்மா ரவுண்டிங் சுற்றி பார்த்துட்டு 5-6 மணிக்கெல்லாம் உள்ளே வந்துடுவாங்க. அப்புறம் 7 மணிக்கு லஞ்சு போவாங்க. அப்புறம் அவுட்டிங்கெல்லாம் போகிறோன்னா அவங்க பெட்ரோல்கிட்ட பர்மிஷன் கேட்டு ஃபோன் பண்ணி கேட்டு சேஃப்டியாக போயிட்டு 6 மணிக்குள்ள உள்ளே வந்துடுவாங்க. மை டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் சென்னையில் இருக்கக்கூடிய பூந்தமல்லி டு திருவள்ளூர் ஹை ரோட்ஸில் இருக்கக்கூடிய பிரதிஷா இன்ஜினியரிங் காலேஜை நம்ம கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் சைபர் செக்யூரிட்டி, பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிடெக் பயோடெக்னாலஜி, பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ் போன்ற கோர்சஸ். குறிப்பாக கோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் யூஜியில் இருக்குது. பிஜி பொறுத்தவரைக்கும் பிஜி எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, அப்புறம் எம்பிஏ கோர்சஸ் இருக்குது. இது போக ரிசர்ச் அப்படிங்கிறதும் வச்சிருக்காங்க. இங்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் பார்த்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே தனித்தனி பிளாக் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். குறிப்பாக இங்கே ஒரு மெகா கம்ப்யூட்டிங் ஃபெசிலிட்டி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அங்கே வந்து நிறைய இண்டஸ்ட்ரியல் பவர்டு லெபார்டரிஸ் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த கேம்பஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற கரண்ட் நீச் டெக்னாலஜி தகுந்த மாதிரி ஏஆர் விஆர் லேபு, ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் லெபார்டரி, இப்போ ஏஐசிடி ஐடியாத்தான் லேபுங்கிற மாதிரி லேப் வந்து பக்காவாக கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே வந்து ஸ்கில்ஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அது போக அகாடமிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. பிளேஸ்மெண்ட்ஸ் ஆஸ்பெக்ட் நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது கூட 92% பிளேஸ்மெண்ட்ஸ் இருந்தது. நிறைய கோர் கம்பெனிஸ் வந்திருக்காங்க, ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் வந்திருக்காங்க. அந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ்க்கும் உங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செப்பரேட் வந்து ஜென்ஸ் ஹாஸ்டல் இருந்தது, உமன்ஸ் ஹாஸ்டல் இருந்தது. இப்போ டபுள் ஆக்குபன்சி, ட்ரிபிள் ஆக்குபன்சி அண்ட் 4 ஆக்குபன்சி மாடல்ஸில் வந்து உங்களுக்கு ஹாஸ்டல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுட்டுமே நம்ம சாப்பிட்டு பார்த்தோம். ஃபுட்டுமே வந்து கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு ஆந்திரா ஃபுட்டும் கிடைக்குது, உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுட்டும் கிடைக்குது. ஃபுட்டும் நல்லா டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்குது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணி பார்க்கும்போது அவங்களுமே சொன்னது எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு சார். இன்ஃபேக்ட் நீங்கள் காலேஜுக்கு கிரேட் கொடுங்க, அவுட் ஆஃப் 10க்கு என்ன கிரேட் பண்ணுவீங்கன்னு கேட்டால் 10 அவுட் ஆஃப் 10 தான் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே சொன்னாங்க. இன்னமும் நம்ம எல்லா ஃபேக்கல்ட்டிஸ் நம்ம பேசும்போதும் அவங்க சொன்ன விஷயம் வந்து இங்கே நிறைய சீனியர் ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க, நாங்கள் 1-to-1 கேர் எடுத்துக்கிறோம், மென்டார்ஷிப் வாஸ் குட் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அந்த ஹோல் நம்ம இந்த கேம்பஸை பார்க்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் இங்கே வரும்போது நல்ல ஒரு சேஃப்டி அட்மாஸ்ஃபியர், நல்ல ஒரு க்ரீனிஷான அட்மாஸ்ஃபியர், நல்ல ஒரு சீனியர் ஃபேக்கல்ட்டியோட மென்டார்ஷிப்பு, இன்னைக்கு கரண்ட் ட்ரெண்டிங் டெக்னாலஜியை கற்றுக்கிறதுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட்டு, பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்டுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில் நான் இந்த காலேஜை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது. இவங்க ஆரம்பம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்திருக்குது, இப்போ இன்னமும் ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த கேம்பஸ் டெஃபினட்டாக உங்களுடைய லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு டயர் 2 லெவல் இன்ஸ்டியூஷனில் சூப்பரான இன்ஸ்டியூஷனாக இருக்கும் அப்படிங்கிறத டெஃபினட்டாக என்னால் சொல்ல முடியும். நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், பார்த்த எல்லா விஷயமும் இந்த காலேஜில் இருக்கணும் வந்து ஒருத்தர் வெரிஃபை பண்ணுங்கள். ஒரு அஃபோர்டபுள் ஃபீஸில் நல்ல ஸ்காலர்ஷிப்போட படிக்கணுமா? எஸ், இது ரொம்ப ஒரு பெஸ்ட் பிளேஸாகவே இருக்கும். எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது பார்க்கும்போதுனா இங்கே வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்த்தோம். ஸ்போர்ட்ஸ்லையுமே வந்து நல்ல ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்காங்கிறத பார்த்தோம். உங்களுக்கு வந்து எல்லா விதமான டீம் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை அத்லெட்டிக் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், அதுக்குமே நல்ல ரைட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ கரிக்குலர் ஆக்டிவிட்டி, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி, இந்த மாதிரி எல்லா விஷயமுமே இங்கே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும். ஸோ இந்த கேம்பஸ் டெஃபினட்டாக உங்கள் லைஃப்பை மாற்றக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷனாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ டெஃபினட்டாக இந்த கேம்பஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கேம்பஸாக இருக்கும். மோர் ஓவர் இந்த கேம்பஸ் கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, இப்போ 26th இயரில் ரன்னிங்கில் இருக்குது. ஒரு நல்ல ஒரு கேம்பஸாக உங்களுக்கு அமையும் நான் நினைக்கிறேன். என்ன மக்களே, வேறு எந்த காலேஜுக்கு போகலாம், எந்த காலேஜை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. இப்போ இந்த வீடியோ இந்த காலேஜை செலக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண நினைக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு காலேஜில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். பாய்.